ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்எஸ் ப்ளஸ் பிஎஸ் ப்ளஸ் ஐஆர் ப்ளஸ் ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசி எஸ்டிகே 3311 அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஏஎல்எஸ் அப்படின்னா ஆம்பியன்ட் லைட் சென்சர்னு சொல்லுவாங்க. பிஎஸ் அப்படின்னா ப்ராக்சிமிட்டி சென்சர். அடுத்து ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் எல்இடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஐசி தான். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆப்ஷன், டிஸ்பிளே பிளாக் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறது ஆப்ஷன்ஸ். ஸோ இது ஃபோன் கால் ஆப்ஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகுறது. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஏஎல்எஸ் ஐசி தான். ஸோ இது வந்து ஒரு 8 பின் ஐசின்னு கூட சொல்லலாம். சிக்ஸட் ஐசியோட டைரக்டா கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐசி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு ஐசி இது. சரிங்களா? போர்டில் டாப்ல இயர் ஸ்பீக்கர் பக்கத்துலேயே தான் அந்த ஐசி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது இந்த ஏஎல்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆம்பியன்ட் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார். ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி தான் கால் பேசும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த ஐசியில் ப்ராப்ளம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் வராது. தென் ஆட்டோ பிரைட்னஸ் ஆகிட்டு லோ பிரைட்னஸாக இருக்கும். இன்னொன்று ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே எனக்கு ஆஃப் ஆகுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லாமே இந்த ஐசியோட வேலை தான். சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது ஏபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐசி. அதாவது அட்வான்ஸ் பவர் டெக்னாலஜி. அதாவது நம்ம நெட்வொர்க் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐசி. ஸோ பவர் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஐசி இது. நார்மலாக எனக்கு 2G ஒர்க் ஆகிருந்தா மற்ற ஐசி எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கண்ட்ரோல் இந்த ஐசி மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நார்மலாக மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய 5G மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக 4G பவர் ஐசி போல இருக்கும். 5G மொபைலில் லோ பவர் கன்சூம் செஞ்சு ஹை எஃபிஷியன்ட்டாக ஹை பவர் அவுட்புட் ஜென்ரேட் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஐசி. மெயின்லி 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐசி ஆனது கொடுத்துருப்பாங்க. பல ஃப்ரீக்வன்சி பேண்டில் சப்போர்ட் செய்யும். அதாவது வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா பல டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ்ல ஏற்ப நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஐசி கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் பவர் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்பில்டாக இருக்கிறதுனால சிக்னல் ப்ராசஸிங் ஏற்ப பவரை பயன்படுத்துறதுக்கு கெப்பாசிட்டி சேவ் செய்யும். அதுக்காக தான் அந்த ஐசி என்ன பண்ணிடும் அப்லிங்க் மற்றும் டவுன்லிங்க் சிக்னலை என பிரித்து தேவையான பவர் சப்ளை பயன்படுத்துறதுக்கு உதவக்கூடியது தான் இந்த ஏபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசி. மெயின் ரோல் நம்மளோட நெட்வொர்க் செக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெட்வொர்க் செக்ஷனில் இருக்கக்கூடிய பவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக, அதாவது எனக்கு 2G ஐசி வேலை செய்யலை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கண்ட்ரோலர் ஐசி நம்மளுக்கு என்ன பண்ணிடுவோம் நெட்வொர்க் மோஸ்ட்லி நம்மளோட 5G மொபைல்ஸில் இந்த ஐசியை நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா?